கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கஞ்சா போதையில் பெட்ரோல் பங்க் ஊழியரை இளைஞர்கள் அரிவாளால் வெட்ட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துணிசிரமேடு கிராமத்தில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு கஞ்சா போதையில் வந்த 2 இளைஞர்களுக்கு பெட்ரோல் வழங்க ஊழியர்கள் மறுத்துள்ளனர். அவர்களை தரக்குறைவான வார்த்தைகளில் திட்டிவிட்டு சென்ற இளைஞர்கள் மீண்டும் திரும்பி வந்து அங்கிருந்த மற்றொரு ஊழியர் ஆஷிக் என்பவரை தாக்கியதுடன் வீட்டிற்கு சென்று அரிவாளை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து பங்க் ஊழியரை தாக்க முயற்சித்துள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் போதைப் பொருட்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளத்தி அருகே வீட்டில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த பெண் பிடிபட்டார். கடலி மாவனந்தல் கிராமத்தில் பெட்டிக்கடை நடத்தி வரும் அசினா பி என்பவரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களும் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேதுபதி நகரில் நிறுத்தப்பட்டிருந்த 2 சரக்கு வாகனங்களை சோதனை செய்தபோது அதில் 76 சாக்கு மூட்டைகளில் பீடி இலை பண்டல்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றை ராமேஸ்வரத்திலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2280 கிலோ பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதுடன் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தும் சம்பவங்களும் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.